மன்னா. வணக்கம் மன்னா. வணக்கம் அமைச்சர்களே, இது என்ன விவாதம்? மன்னா, நம்ம நாட்டில் 3 பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகிறது. அப்படி என்றால் அது வீட்டு கட்டிடுவதுதானே? சரி, அப்படி என்ன 3 பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை. பிறகு அடுத்து குளிர்பான. பிறகு நம்ம நாட்டில் வறுமை, பசி, பட்டினியாக மக்கள் வாடுகின்றார்கள் மன்னா. என்ன ஆச்சு? இது போன்ற பிரச்சனைகளா? 3வது கொசு தொல்லை போக்குவதற்கு ஏதாவது கூறுகளேன் மன்னா. கொசு வரும்போது அவற்றை நசுக்க விட்டார் என்ன? அப்படியே உண்மையை நசுக்க விட்டார் என்ன மன்னா? கொசு வரும்போது ஓடி ஒளிந்து விட்டால் என்ன? அப்படியே ஓடிவிடு, இந்த அரண்மனைக்கு திரும்பி வராது. மன்னா, கொசுவை பிடித்து அதை நடத்தி விட்டால் என்ன? அப்படியே அறை விட்டால் என்ன? யார் அங்கே? உடனே சென்று தெனாலிராமனை அழைத்தால் சொல்லுங்கள். நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாகிவிட்டது. இதனால் மக்கள் யாவரும் அவதிக்குள்ளாகிறார்கள். இதற்கு நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும் தெனாலி. மன்னா, மக்கள் தங்கள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கழிவுநீர் தொட்டிகளை பாதுகாப்பாக வைத்து வேண்டும். குப்பையை போடுவதை தவிர்க்க வேண்டும். ஆம், சரியாக சொன்னார். இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது மன்னரின் ஆணை. மன்னா, மக்களுக்கு கேட்க மாட்டார்கள் மன்னா. அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள். யாரெல்லாம் தங்கள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் தரப்படும் என்று அறிவியுங்கள். Thank you. I am Advin. I am the pilot. I work in airport. Pilot in the sky. In the sky. I am Priyansi. I am a teacher. I work in school. I teach lessons. I am Nimon Raja. I am a tailor. I work in tailor shop. I stitch cloth. I am Daswan. I am a postman. I work in post office. I am going to set up for you. I am Sai Sarju. I am a policeman. I am working police station. I help people. I am Ramakrishna. I am a farmer. I work in field. I grow food for you. செய்வது அறியா திகைத்த வேளை நீ மொழியாய் வந்தாய். துயர்கண்டு மலைக்கு செய்வது அறியா திகைத்த வேளை நீ மொழியாய் வந்தாய். இறை வார்த்தையால் உரம் தந்து உயிர் ஊட்டினாய். என் உள்ளத்தில் உன் உருப்பறித்து உருவாக்கினாய். என்னை உருமாற்றினாய்.
things of the mind. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். Never say die. Never say die. முயற்சி திருவனையாக்கும். Union is strength. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. Think before you act. சிந்தித்து செயல்படு. As we sow, so we good. வினை வினைத்தவன் வினையற்பான். Call a spade as spade. உள்ளதை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாருங்க அவர் கோயில் ஒண்ணே ஒன்னா கூடி வாருங்க சேர்ந்து வாருங்க நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சி நாடும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சி நாடும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி எத்தனை நன்மை செஞ்சா பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே பாருங்க ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா நீங்க வாயுக்குள்ள வெள்ளி பணம் பேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா நீங்க வாயுக்குள்ள வெள்ளி பணம் நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி துண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் கேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி துண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் அவர்களுடைய குடும்பத்திலே ஒருவராக இருந்து அவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். 125 ஆண்டுகளை கடந்த இந்த பள்ளி இப்பொழுது ஆண்டவரே இதோ எங்களுடைய ஆலந்தூர் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் மூலமாக ஒரு புதிய கட்டிடத்தை கட்டும்படியாக வாய்ப்பினை நீங்கள் கொடுத்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். இன்று பணி நிறைவு விழா நடந்தது. அவர்கள் எங்களை விட்டு பிரிவது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவர்களோடு பணிபுரிந்த நாட்கள் உண்மையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மறக்க முடியாத நாட்கள். அவர்களோடு நாங்கள் பணிபுரிந்து நாங்கள் உண்மையாக மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். அவங்க எங்களோட கூட ஒரு சகோதரியாகவும் ஒரு நண்பராகவும் எங்கள் கூட அழகாக பழகினாங்க. அவங்க காட்டின அன்புக்கும் நாங்கள் அவங்களோட அன்பாக இருந்தோம். இனிமேலும் அவங்க இந்த பள்ளிக்கு வரணும், வந்து போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவங்க எங்களை விட்டு பிரியுது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த ஓய்வு மிக அவசியம்தான். இருந்தாலும் இனிமேல் அவங்க கடவுளுடைய பணியை செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்வு அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் வீடோடி வாழணும்னு நாங்கள் பள்ளியின் சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. மேடம், 34 ஆண்டு பயணம் பண்ணியிருக்கீங்க. அது கடைசியாக இப்போ இந்த பள்ளியில் பணிபுரிஞ்சு போகிறீங்க. அந்த பசுமையான நினைவை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுவரை 34 ஆண்டுகள் கடவுள் என்னை இவர்களோடு வழி நடத்தி வந்திருக்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய பெரிதான கிருபை என்று தான் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய தலைமை ஆசிரியர், எங்களோட உடன் பணிபுரியும் திருமதி முக்கிய இவர்களோடு நான் பணிபுரிந்த காலங்களை நான் மிகவும் அன்பாகவும் பாசத்தோடும் பண்பாகவும் நாங்கள் பழகி இருக்கிறோம். இதில் எங்களுடைய மனதிலே எந்த கஷ்டங்களும் இல்லை. ஆனால் என்னுடைய உடல் மட்டும்தான் இந்த பள்ளியை விட்டு பிரிகிறதே தவிர மனம் இங்கு தான் இருக்கிறது. நான் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் இவர்களோடு நான் கலந்து கொள்வேன் என்று என்னுடைய சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழா பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் எங்களுடைய ஆலந்தூர் நோபல் தெருவில் சிஎஸ்சி தொடக்கப்பள்ளியில் 125வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஆலந்தூர் ஆயர், ஆலந்தூர் கிரைஸ்ட் சர்ச் ஆயரும் மற்றும் சென்ட் தாமஸ் மவுண்ட் தமிழ் வெஸ்லி ஆயர் அவர்களும், செயலர், பொருளர், தாளாளர், ஆலந்தூர் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். எங்களுடைய மாணவ மணிகள் இதில் அழகாக அவருடைய கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டினார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. மட்டுமல்லாது எங்கள் பள்ளியிலே 34 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருமதி கெர்னாப்பு ஆசிரியருடைய பணி நிறைவு பாராட்டு விழாவும் இன்றைய நாளிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் அனைவரும் நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு விழாவை கொண்டாட எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.